குமரன் கல்யாண நிச்சயதார்த்தத்தை ஆஹா ஓஹோன்னு ரொம்ப சிறப்பா பண்ணினோம் அத்தை. பின்ன சாதாரணமாவா பண்றது? கருவேப்பிலை கண்ணு மாதிரி ஒத்த புள்ள. அதுக்கு ஒரு நல்லது பண்ண போறோம். இந்த வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு லட்சுமி வர போறா. நிச்சயதார்த்தம் மட்டும் இல்லையா, கல்யாணம், வளகாப்பு, அப்புறம் குழந்தை பிறந்து காது குத்துறது எல்லாத்தையும் விசேஷமாவும் எடுப்பாவும் செய்யணும்யா. அத்தை, என் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே வாய் வார்த்தையா சொல்லிட்டீங்க அத்தை. பொண்ணுக்கு நாம எடுக்க போற பரிசு புடவிலேயே நம்ம குடும்ப பெருமை தெரியணும் அத்தை. பின்ன இதோ வருங்க, புடவையை நான் அங்க இங்கெல்லாம் எடுக்க போறதில்ல. பரிச புடவைய காஞ்சிபுரம் போய் எடுக்கலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க அத்தை? தாராளமா போயிட்டு வா. போகும்போது நம்ம குமரனையும் கூட கூட்டிட்டு போ. அவன் தனக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுக்கட்டும். ராசபாண்டி, உன் பொண்டாட்டி போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பச்சை புள்ளைய தூக்கிட்டு வந்து என் கையில கொடுத்த. இவனை இனிமே நீதான் அத்தை பாத்துக்கணும்னு சொன்னியே, அது என்னவோ நேத்து சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா இப்போ அந்த புள்ளைக்கே கல்யாணம் பேசுறோமே. கருப்பண்ணசாமி குதிரை மாதிரி காலம் எவ்வளவு வேகமா ஓடிருச்சு பத்தியா? ஆமா அத்தை, அம்மா இல்லாத பிள்ளைங்கிற நினைப்பு அவனுக்கு வந்துடக்கூடாதுன்னு நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். தம் பிள்ளையோட கல்யாண காட்சியெல்லாம் இருந்து பார்த்து அனுபவிக்க முடியாம அந்த புண்ணியவதி போய் சேர்ந்துட்டாளே அத்தை. என்னையா இது? இதுக்கு போய் சின்ன பிள்ளை மாதிரி கண் கலங்கிட்டு இருக்க. நான் ஒருத்தி எந்த நேரத்துல எதை பேசுறதுன்ற விவஸ்தையே கிடையாது எனக்கு. சரி சரி, மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருயா. வாயா. அப்பா, பட்டுக்கோட்டை முகமது பாய் ஃபோன் பண்ணாரு. என்னவா? தேங்காவில் விசாரிச்சாரு, ஒரு லோடு வேணுமா. நீ பார்த்து ஏற்றி விட்டுரு குமரா. ம், சரிப்பா. ஏய்யா ராசபாண்டி, அத்தை, நிச்சயதார்த்தத்துக்கு முன்னால பொண்ணு வீட்டுக்காரங்களை நம்ம வீட்டை ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போக சொல்லக்கூடாது? சொன்னியா இல்லையா வர சொல்லி? ஏன்னா நாளை பின்ன எதுவும் குத்தங்குறை வந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு சொன்னேன். கூப்பிடாம இருப்பனா? வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? என்னைக்கு வர்றாங்களா? இன்னும் 2-3 நாள்ல வரேன்னாங்க. என்னையா இது? இப்படி குத்து மதிப்பா சொன்னா எப்படி? என்னைக்குன்னு சரியா சொன்னா தானே நான் கொஞ்சம் முன்னேற்பாடா இருக்க முடியும். என்ன முன்னேற்பாடு? என்னது ரொம்ப சாதாரணமா கேட்டுப்புட்ட? வர்றவங்களுக்கு ஒரு சொம்பு மோர் கொடுத்து அனுப்பிச்சா போதுமா? பாய்க்கு ருசியா விருந்தெல்லாம் வச்சு அனுப்ப வேண்டாமா? கல்யாண விஷயம் இது. யாரு மனசும் நோவக்கூடாது. அப்புறம் முதல் கோணல் முற்றும் கோணலா போயிடும், ஜாக்கிரதை. என்னையா நான் சொல்றது சரிதானே? என்ன கேட்டாத்தா? சரிதான் போ. இப்பவே பகல் கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? ராசபாண்டி, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட முதல் முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடணும். நாளை தள்ளி போட்டோம் அவ்வளவுதான். நாம சொல்ற எதுவும் உன் புள்ள காதுல விழுகாது. சரி அத்தை, அப்படியே செஞ்சிருவோம். ஏய்யா குமரா, அப்பாதான் சரின்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன யோசனை உனக்கு? அத்தா, கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. அப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன்பா. சரி, போயிட்டு வாப்பா. ராசபாண்டி, கல்யாண பேச்சு எடுத்த உடனே உன் மகனுக்கு வெக்கத்தை பத்தியா? நிக்காம ஓடுறான். இருக்காத பின்ன, என் முன்னாடியே அவனை கிண்டல் பண்றிய.
என்ன குமரா, ஆ ஐயா இன்னும் இங்கே உட்காந்துருக்க? ஒன்றுமில்லையா, சும்மா தான் உட்காந்துருக்கேன். இல்லை, முகமெல்லாம் வாடி இருக்க. சரி உட்காரு. இல்லை பரவாயில்லைங்கய்யா. என்னங்கய்யா, உங்களுக்கு தெரியாதா, போனா கொடுத்த வாக்கு தான் என்னை சுற்றி சுற்றி பயமுறுத்துது. சாக போகிற ஒரு பொண்ணோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ வாக்கு கொடுத்த. நல்ல காரியம் தானே பண்ணியிருக்க, அதுக்கே பயப்படுற? கொடுத்த வாக்க நிறைவேற்ற வேண்டாமாய்யா, அது நினச்சாதான் பயமாக இருக்குது. குமரா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே வாக்கு கொடுத்துருக்க. இப்போவே பண்ணிக்கிறேன் வாக்கு கொடுக்கலையே, அப்புறம் என்ன? கொஞ்சம் தள்ளி போடு, எல்லாம் சரியாயிரும். இப்போ தள்ளி போட முடியாதுங்கய்யா, நெருக்கடி வந்துருச்சு. என்ன சொல்கிற குமரா? அப்பா எனக்கு பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு நாள் கூட குடிச்சிட்டாருங்கய்யா. அப்பா உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னான். ஆனால் இவ்வளோ அவசரமாக எல்லா ஏற்பாட்டையும் செய்வான்னு நினச்சி பார்க்கல. அப்பா மேலே எந்த தப்பு இல்லைங்கய்யா. நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதுக்கப்புறம் தான் அப்பா எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சார். என்னுடைய நினப்பை பூனா மனசுலேருந்து அழிக்கிறதுக்காக தான் அப்பா பார்த்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதித்தேன். ஆனால் நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றா ஆயிடுச்சு. ஆமாங்க குமரா, இப்போ உன் நிலைமை இருதலுக்குள்ளி எறும்புன்னு சொல்லுவாட, அது மாதிரி ஆயிடுத்து. ஐயா, நீங்கள் வேதம் தர்மசாஸ்திரம்லாம் படித்தவர், அது மட்டும் இல்லாமல் பெரிய அனுபவசாலியும் கூட. நீங்கள் தான் ஐயா இந்த இக்கட்டிலேருந்து என்னை காப்பாற்றணும். ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவுன்னு சொல்லுவா. அதை மாதிரி நான் படித்த எந்த சாஸ்திரமும் இந்த சிக்கலுக்கு ஒரு வழியும் சொல்லலை. அதோட என்னால் உதவி செய்ய முடியலங்கிற ஏக்கத்தை விட வேறொரு கவலை தான் என்னை வாட்டின்னு இருக்கு. என்னங்கய்யா? ராஜபாண்டி என் பாலிய சிநேகிதன். எங்கள் சிநேகிதம் ஜாதி மதம் அந்தஸ்து இதெல்லாம் தாண்டினது. எங்களுக்குள்ள எந்த ஒரு ரகசியமோ ஒளிமறைவோ கிடையாது. அவங்கிட்ட இந்த உண்மையை சொல்ல முடியாமல் நான் தவிக்கிற தவிப்பு அந்த பெருமாளுக்கு தான் தெரியும். நானும் அப்படி தாங்க ஐயா. அப்பா கிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைச்சதில்லை, அவரும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதில்லை. ஆனால் போனா விஷயத்தை மட்டும் அவர்கிட்ட மறைச்சது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கய்யா. அதனால் அப்பா கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காம எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்கய்யா. வேண்டாம், அவசரப்பட்டு அவன்கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். அவங்ககிட்ட மட்டும் இல்லை, வேற யார்கிட்டையும் இதை பற்றி நீ பேச வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாரு, பெருமாள் ஏதாவது வழி காட்டுவார். இந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது வழி சொல்ல முடியாதுங்களையா? தெரிஞ்சா நான் சொல்லியிருக்க மாட்டேனா? உன்னை பார்த்தா எனக்கு ஒரு புராண கதை தான் ஞாபகத்துக்கு வருது. கதையா? ஆமாம், ஒரு கந்தர்வன் ஒரு முனிவரை ரொம்ப அவமானப்படுத்திட்டான். முனிவருக்கு தாங்க முடியல, நேராக ராமர் காலில் போய் விழுந்துட்டார் தொப்புன்னு. கந்தர்வன் அவமானப்படுத்திட்டான். நாளை சூரிய அஸ்தமிக்கிறதுக்குள்ள அவன் தலை என் காலில் வந்து கிடக்கணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டிருக்கார். ராமரும் இந்த அண்ணன் அந்த வரத்தை கொடுத்துட்டார். இது அந்த கந்தர்வனுக்கு தெரிஞ்சுடுத்து. ஆஹா, ராமர் என்னுடைய உயிரை வாங்க போறார், யாருக்கிட்ட போனா நம்ம காப்பாத்திக்கலாம் அப்படின்னு நேர அவர் அனுமார் காலவே விழுந்துட்டார். என் உயிரை நீங்க தான் காப்பாற்றணும்னு. அனுமாருக்கு தெரியாது கந்தர்வன் உயிரை வாங்க போறது ராமர்னு. கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன்னு அவர் வாக்கு கொடுத்துட்டார். மறுநாள் கந்தர்வனை கொல்றதுக்காக ராமர் போனார். ஆனா அந்த கந்தர்வனுக்கு பாதுகாவலா இருக்கிறது அனுமார்னு ராமருக்கு தெரிஞ்சுது. ராமருக்கு ஒண்ணுமே புரியல. முனிவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும்னா அனுமார் கூட சண்டை போடணும். அனுமார் கூட சண்டை போடலன்னா முனிவருக்கு கொடுத்த வாக்கை மீறினதாயிடும். இப்ப நீ இருக்கிய இந்த நிலைமை தான் அப்ப ராமருக்கும். பூனாவுக்கு நீ கொடுத்த வாக்கை காப்பாத்தணும்னா அப்பாவை எதிர்த்துதான் ஆகணும். அப்பாவை எதுக்க முடியலன்னா பூனா கொடுத்த வாக்க காத்துல பறக்க விட்டுறணும். சரிங்கய்யா, கதை எப்படி முடிஞ்சது? அந்த நேரத்தில் நாரதர் அங்க வந்தார். விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டார். கந்தர்வனையும் கொல்லக்கூடாது, ராம அனுமார் வாக்குகளையும் நிறைவேற்றணும், அதுக்கு ஒரு வழியை சொன்னார். கந்தர்வனை கூப்பிட்டார். முனிவருடைய காலில் விழு அப்படின்னார். கந்தர்வனும் முனிவர் காலில் விழுந்தான். உடனே முனிவரை பார்த்து, அப்பா நீ நினைச்சு நிறைவேறிடுத்து விட்டுரு அப்படின்ட்டார். அது எப்படிங்கய்யா? ஆமா, முனிவர் என்ன சொன்னார்? அவன் தலையை என் காலில் விடணும் அப்படின்னு தானே சொன்னார். அவன் தலையை வெட்டி என் காலில் போடுன்னு சொல்லியே. அதே மாதிரி ராஜபாண்டியோட சம்மதத்தோட நீ பூனாவை கல்யாணம் பண்ணிட்டா அவளுக்கு கொடுத்த வாக்கும் நிறைவேறும், அப்பாவோட விரோதமும் வராது. இதெல்லாம் நடக்குமாயா? ஏன் நடக்காது?
எப்படி ராமர் அனுமார் பிரச்சனையை நாரதர் தீர்த்து வச்சாரோ அதே மாதிரியே பெருமாள் யாரையாவது நாரத ரூபத்துல உங்கள்கிட்ட அனுப்பி வைப்பார். அவர் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். பெருமாளை வேண்டிக்கோ, நானும் வேண்டிக்கிறேன். நல்லது நடக்கும். வரட்டுமா? சரிங்க. தைரியமா இரு. ஆமா, அந்த கொரியர் இன்னைக்கே அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு அந்த பிஓடி நம்பர் எனக்கு கொடுத்துருங்க. ஓகே. மே ஐ கம் இன்? எஸ். வா மோனா, உட்காரு. தேங்க்ஸ் கோத. சொல்லு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லு. எங்க அப்பா கோவிந்தனை எங்க அம்மா வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அப்படியா? எப்படி அந்த ஆளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு உங்க அம்மாக்கு எப்படி மனசு துணிஞ்சது? அது ஒரு பெரிய கதை கோத. ஒரு நாள் நானும் அம்மாவும் ஷாப்பிங் போயிருந்தோம். அந்த நேரம் பார்த்து கோவிந்தன் நம்ம எம்டியோட அதே கடைக்கு வந்திருந்தாங்க. அந்த ஆள் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வரல, பஞ்சகச்சம் கட்டிட்டு வந்திருந்தாரு. நாங்க அவரை பார்த்தோமே ஒழிய அவர் எங்களை பார்க்கல. நான் உடனே அம்மா கிட்ட உன் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு பாருன்னு சொன்னேன். ஆனா அம்மா இது உன் அப்பா இல்ல வேற யாருன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எம்டியை ஏமாத்தி அவர் ஒரு சுடிதார் வாங்கினாரு. யாருக்குன்னு நினைச்ச? எனக்கு தான். அப்பவே நான் அம்மா கிட்ட இதே சுடிதார என்கிட்ட குடுக்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு வருவாரு, அப்போவாது நான் சொல்றத நம்பு அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே சுடிதாரோட அந்த ஆள் வீட்டுக்கு வந்தாரு. அம்மாக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. தனக்கு தாலி கெட்டாதது, ரெட்டை வேஷம் போட்டது எல்லாம் ஒன்னா சேர்ந்து அம்மாவை ரொம்ப கலங்கிடுச்சிருச்சு. அவரை இனிமே இங்க வராதீங்கன்னு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. வண்டர்ஃபுல். நாம அந்த ஆளை மாட்ட வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். கடைசியில தானா வலிய வந்து ஒரு சுடிதார் விஷயத்துல மாட்டின்ட்டார். மோகனா, ஏன் ஏதோ போல இருக்கே? எனிதிங் ராங்? அது இல்ல கோத. எவ்வளவுதான் அயோக்கியனா இருந்தாலும் அவர் என்னோட அப்பா. அவரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டோமே நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நோ மோகனா, இந்த மாதிரி சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இப்ப இடமே கொடுக்காத. இந்த பார், நம்ம எம்டி கூட அவரை வீட்டை விட்டு துரத்திட்டார். ஆபீஸ்க்கும் வரக்கூடாதுன்ட்டார். இப்படி எல்லாம் நடுத்தரில் நின்று கஷ்டப்பட்டாதான் அந்த ஆளுக்கு புத்தி வரும், திருந்துவர். அப்பதான் உங்க அம்மாவுக்கு நல்ல புருஷனா, உனக்கு ஒரு நல்ல அப்பாவா அவர் திருந்தி வருவார். நீ சொல்றது நியாயம்தான் கோத. எனக்கும் இப்பதான் தெளிவு பிறந்திருக்கு. இருந்தாலும் மனசாந்திக்காக கோயிலுக்கெல்லாம் போய் சாமி தரிசனம் பண்ணலான் இருக்கேன். ஓ, ரொம்ப நல்லது. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே ஒரு அழைச்சின்னு போறேன். நானும் என் அண்ணாவும் மன்னார்குடிக்கு ஒரு பர்சனல் வேலையா போறோம். அங்கிருந்து நம்ம அப்படியே கும்பகோணத்துக்கு போய் எல்லா கோவில்களையும் சேவிச்சுட்டு வருவோம். ஓகே? ஓகே கோத. இப்ப நீ கவலைப்படாம போய் உன் வேலையை பாரு. சரி. ஹாய் சாரா. ஹாய் ராமன். ஒரு சந்தேகம். என்ன கேட்கலாமா? தாராளமா. நீங்க ஒரு கம்பெனிக்கு எக்ஸிக்யூட்டிவா இருக்கீங்க. ஒரு ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அதான் மரியாதையும் கூட. அப்புறம் எப்படி உன் ரூம்குள்ள கதவு தட்டாம வந்தான்னு கேட்குறியா? பொண்டாட்டி ரூம்குள்ள வரத்துக்கு புருஷனுக்கு கதவு தட்டிட்டு வரணும். பொண்டாட்டியா? என்ன சொல்றீங்க? எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டின்னு நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன். நீ ஊனு தலையாட்டினா போதும், நான் உடனே தாலி கட்டிடுவேன். ஓ, ரொம்ப முன்னேறிட்டீங்க போல இருக்கு. சரி, இப்ப எதுக்காக வந்தீங்க? பொண்ணை பார்க்கலாம் தான். வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? விளையாட்டு போதும். நீங்க இப்படி நேரம் காலம் பார்க்காம இந்த ஆபீஸ்க்கு வந்து பாக்குறது சரியில்லை. மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்மளை பத்தி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? வெரி குட். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இன்ஃபேக்ட் அவங்களாம் இப்படி பேசணுன்றதுக்காகத்தான் நான் உன்னை அடிக்கடி சந்திக்கிறேன். ராமன், பி சீரியஸ். ஐ ஆம் சீரியஸ்.
ஆனால் நீ தான் நம்ம காதலை சீரியஸாக எடுத்துக்கணும். இப்படியே எவ்வளோ நாள் தான் வெறும் காதல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? கல்யாணத்தை தள்ளி போட்டா உனக்கு தான் கஷ்டம். ஆமாம், உன்னை விட அழகான பொண்ணு என் கண்ணில் பட்டா நான் உன்னை விட்டுட்டு அவளை காதலிக்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி என்னை வளைச்சு போட வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஓகே ஓகே, லெட்ஸ் பி சீரியஸ். நான் உப்ளியப்பன் கோயில் போலான்னு இருக்கேன். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உப்ளியப்பன் கோயிலுக்கா? எதுக்கு? பெருமாளை தரிசிக்கத்தான். அப்படியே என்னோட மாமனார் மாமியாரும் பார்த்துட்டு வரலாம் தான். மாமனார் மாமியாரா? மக்கு, உன்னோட அப்பா அம்மாவை தான். அவளை பார்த்து உங்க பொண்ணை நான் லவ் பண்றேன், முகூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்டுட்டு வரலான்னு இருக்கேன். ராமன் ப்ளீஸ், அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். சொல்லாமலே கல்யாணம் பண்ணிக்கலான்றியா? நீங்க இப்படி எல்லாம் பேசினா நான் உங்க கூட பேசுறதே நிறுத்திக்குவேன். சாரிம்மா. ஏன் உங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம காதல சொல்லக்கூடாதா? அவள பழங்காலத்து மனுஷா, இந்த காதலுக்கு இதெல்லாம் சட்டுன்னு அவ ஏத்துக்க மாட்டா. இந்த விஷயத்தை நீ முன்னவே சொல்லியிருந்தா உன்னை நான் காதலிச்சிருக்கவே மாட்டேன். சரி சரி, ஆனா நான் உன்னை காதலிக்கிற விஷயத்த என் தாத்தா பாட்டி சித்தப்பா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேனே. நானும் என் அக்கா கிட்ட சொல்லிருக்கேன். அவ அப்பா அம்மா கிட்ட பக்குவமா நம்ம காதலை பத்தி பேசுவா. அது மட்டும் இல்ல, என் அக்காவுக்கும் கோதியோட அண்ணாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓ மை காட், அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஆகணுமா? சரி, நான் ஒன்று பண்ணுறேன். உப்ளியப்பன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்னு பெருமாள் பிரார்த்தனை பண்ணுறேன். நம்ம கல்யாணம் இல்ல, அக்கா முதன் கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னு பிரார்த்தனை செய்யுங்கோ. அது நடந்துட்டா நம்ம கல்யாணத்துக்கு கிரீன் சிக்னல் சீக்கிரம் கிடைச்சிடும். ஓகே, அப்படியே செஞ்சிடுறேன். சரி, எனக்கு டைம் எடுத்து நான் கிளம்புறேன். பாய், ஐல் மிஸ் யூ. பாய். பனித்துளியானி சமுதிரமா, கலையா காவிரி கலைநிதியா, பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பா